அது நம்மளோட கேரக்டர் தான். நம்ம ஸ்டைல் பண்றது வாட் யூ ஆர் வேரிங் இஸ் யூ. அண்ட் நாங்க வந்து மெயினா மீட் பண்ணது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம இந்த விகடனோட ப்ராஜெக்ட்ல தான், நாயகில தான். ஒரு ரீல் எனக்கு ஒன்று அனுப்புனாங்க சுஷ்மா. ஸ்டார்டிங்ல நம்ம வீட்டுக்கு வரும்போது கெஸ்ட் மாதிரி போயிட்டாங்க. இப்போ சுஷ்மா வந்தா வீட்டு வேலை எல்லாம் சுஷ்மா தான் செய்யணும். சுஷ்மா சொன்ன மாதிரி மேக்கப், ஆக்சசரிஸ் எல்லாம், பட் வெஸ்டர்ன் ஜீரோ. ரீசெண்டாக தான் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சது, விச் சூட்ஸ் மீ. அல்லனா நான் பண்ண மாட்டேன். எனக்கு ராக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா, நானே கையில வச்சு போட்டேன்னா ஜஸ்ட் மிஸ் இட் ஜஸ்ட் வென்ட் த்ரூ மை நோஸ். ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐடியா அண்ட் இந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வெர்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு பேருக்கும்? அது ஒரு காமெடி. விகடன் வியூவர்ஸ்க்கு விஜயனிலோட ஒரு பெரிய ஹாய். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி அதுமா நம்ம அழகான ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட தான் நம்ம பேச போறோம். ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும் போதே ரெண்டு பெண்கள் எப்படி அழகா ஒருத்தர் வந்து மேல கொண்டு போக முடியும், அந்த ஒரு பாண்ட் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காகவே நான் வந்து இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஒரு கோ ஆக்ட்ரஸா இருந்து ரெண்டு பேருமே அவ்வளோ அழகா அவங்களுடைய பாண்டை வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்னு ஒரு விதமா வந்து டெவலப் ஆகி இப்போ entrepreneur அப்படின்ற ஒரு அவதாரமா எடுத்திருக்காங்க. இட்ஸ் none other than சுஷ்மா நாயர் அண்ட் மீரா கிருஷ்ணன் வித் us. வெல்கம். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். பியூட்டிஃபுல். அண்ட் இந்த அட்டையர் பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு தீபாவளி அப்படின்றத தாண்டி லைக் ஓணம் எசன்சியல் அப்படி சொல்லணும். ஓணம் வைப்ஸ் கொடுக்கலாம். இருக்கோம் நம்ம. எங்களோட ஊருக்கு எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இதே ட்ரெஸ் தான். ஆமா. ஆக்சுவலா வந்து இந்த ஒரு பாண்ட் அப்படின்னு சொல்லும் போதே கோ ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, இவங்க நம்மள விட நல்லா நடிக்கிறாங்க, இவங்களோட இது எக்ஸாக்ட்லி கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபைன் லைன்ல டச் ஆகும் இல்லையா? பட் ஆனா இவ்வளவு அழகான ஒரு பாண்ட் பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு அழகா இருக்கு. எப்படி அமைஞ்சது? அந்த ஈகோ இல்ல, அதுதான் முக்கியமா சொன்னா. அப்புறம் என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் ஈகோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவ ஹீரோயின், நான் மதர் கேரக்டர். அவ கேரக்டர் நான் பண்ணி முடிச்சாச்சு. என்னோட கேரக்டர் அவ பண்றதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அப்புறம் ஷீ இஸ் லைக் மை சிஸ்டர், நோட் லைக் ஷீ இஸ் மை சிஸ்டர். ஸோ எனக்கு எப்பவுமே சுஷ்மா நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும்னு எனக்கு ஆசை. லைக் வைஸ். அண்ட் நாங்க வந்து மெயினா மீட் பண்ணது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம இந்த விகடனோட ப்ராஜெக்ட்ல தான், நாயகில தான். ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் வந்தப்போ மேடம் வந்து ஃபுல் இவ வந்ததுனால நம்மளுக்கு டேட்ஸே கிடைக்கலன்னு டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் வந்து தேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அதனே கேரக்டருக்கு. ஸோ யாராவது லைக் புது கேரக்டர் வரும்போது மற்ற கேரக்டர்ஸ் கொஞ்சம் டேட்ஸ் எல்லாம் கம்மியாச்சு போல. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஸ்லோலி மலையாளின்னு தெரிஞ்சோ, மலையாளி காணோம் அந்த மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகி சுஷ்மா இன்ட்ரோடியூஸ் ஆன டைம் தான் வித்யா பிரதீபும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆனது. வித்யா வந்ததுக்கு அப்புறம் உடனே சுஷ்மா வந்தாச்சு. ஸோ அந்த டைம் வித்யாவும் நானும் ரொம்ப க்ளோஸ். அப்புறமா சுஷ்மாவும் எங்க கேங்ல சேர்ந்துட்டேன். அப்படி அம்பிகா மேமும் எங்க கேங்ல, நாட் பிகாஸ் வி ஆர் மலையாளிஸ், பட் ஐ டோன்ட் நோ தி வைப், அது செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே போயிட்டு இருந்தா. வித்யா அதுக்கப்புறம் she went abroad, மர்சி வேற ஒர்க்குக்கு போயாச்சு. பட் நாங்க ரெண்டு பேரும் we find reasons to meet each other. ஒரு நாள் லீவ் கிடைச்சாலுமே சரி அட்லீஸ்ட் மீட் பண்ணலாம், வீட்லயாவது மீட் பண்ணலாம், வெளியே கூட போக வேண்டாம், நான் உங்க வீட்டுக்கு வரேன், ஏதாவது சமைக்கலாம், சாப்பிடலாம், அப்படிதான். யூனோ ஆஃப்டர் நாயகி ஒன்லி நாங்க இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். சொல்ல போனா விகடன் உருவாக்குன ஃப்ரெண்ட்ஷிப் தான். Thanks to all, thanks to விகடன் and குமரன் sir and our ma'am. ஆமா, லிஸ்ட் பெருசா போகுது. Seriously we should thank them. இல்லனா நாங்க இப்படி மீட் பண்ணவும் முடியாது, எங்களோட இந்த பிசினஸ் உருவாயிருக்காது. அது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் எங்க ரெண்டு பேரோட லைஃப்லனா, for her it is second innings through விகடன். For me my whole life changed, my first and everything எல்லாமே எனக்கு கிடைச்சது விகடன் ப்ராஜெக்ட் பண்ணனால. இங்க மீட் பண்ண பீப்புள் பண்ணனால தான், லைக் குமரன் சார் மீட் பண்ணனால நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சது, அண்ட் விகடனால இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் கிடைச்சது. அம்பிகா மேம் மீட் பண்ணனால எனக்கு துபாயில ஒரு லைஃப் கிடைச்சது. இவங்கள மீட் பண்ணனால நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி கிடைச்சது. அந்த மாதிரி எவ்ரிதிங் ஸ்டார்டட் ஹியர் ஃபார் both of us.
நிறைய மக்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு டவுட் இருந்தது இல்ல. லைக் எப்படின்னா வில்லியா பண்றாங்க, மாமியாரா பண்றாங்க. இவங்க எப்படி வந்து இவ்ளோ அழகா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு அந்த ஒரு பாண்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு இல்லையா? பட் ஆனா அந்த லைக் ஃப்ரம் செட் அதுல இருந்து வந்து கிரியேட் ஆன ஒரு பாண்ட் அதுக்கப்புறம் லைக் வீடு வரைக்கும் அப்படின்னும் போது அது எப்படி உண்டாச்சு? அது எப்படி உண்டாச்சுன்னு கேட்டா தெரியல. அது நிஜமா. வைப் செக் சொல்லுவாங்கல்ல, வைப் மேட்ச் ஆன உடனே, அதாவது ஆக்ஷன் சொல்லும் போதுதான் அப்படியெல்லாம் இருக்கும். மத்தபடி கட்டுன்னு சொன்னா சேச்சி அப்படி இப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வந்து யோசிக்கிறது எங்களோட லைக்ஸ் எல்லாம் ரொம்ப Similar. சிமிலர். நாங்க ஒரே மந்த் பிறந்தவங்க, ஒரே ஜோடியாக் எங்களுக்கு. ஓகே. ஆல்மோஸ்ட் எங்களோட லக்கி நம்பரும் சேம். சேம் ஆல்மோஸ்ட் எல்லாம் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் எல்லாமே சேம். சோ நாங்க வந்து இந்த மாதிரி அவுட்டிங் போலாமான்னு கேட்கும்போது ரெண்டு பேர் இப்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடம்னா நாங்க அது காமனாவே ஒரு இடம் எங்களுக்கு லைக் ஆகுது. ஓகே. ஃபுட்டு பார்த்தாலும் காமனா லைக் Like ஆகுது. சோ எல்லாமே எங்களுக்கு அது மேட்ச் ஆயிடுச்சு. அதுவும் ஃபெஸ்டிவல் வரும்போது சுஷ்மா இங்கே கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்குவாங்க. ஓகே. ஸோ ஐ இன்வைட் ஹர் டு மை ஹோம். ஸோ அது அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு மூவிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஷாப்பிங் போறது அப்படி ஆரம்பிச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது அப்படியே இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான relationship ரிலேஷன்ஷிப் ஆ. ஒரு ரீல் எனக்கு ஒன்று அனுப்புனாங்க சுஷ்மா. ம். ஸ்டார்டிங்ல நம்ம வீட்டுக்கு வரும்போது கெஸ்ட் மாதிரி ட்ரீட் ஆகும். ஓகே. இப்போ சுஷ்மா வந்தா வீட்டு வேலை எல்லாம் சுஷ்மா தான் செய்யும். ஆமா. சாமான் தொலைக்கிறதுல இருந்து ஃபுட்டு சமைக்கிறதுல இருந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. மீன்ஸ் அவ்வளோ ஒரு இந்த ஃப்ரீடம் வீட்டு ஆயிடுச்சு. வேலைக்காரங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்த உடனே வேலை ஆரம்பிச்சிருவாங்களா அந்த அந்த மாதிரி மாதிரி நான் எல்லாம் பேக் வச்சுட்டு சமைச்சு சேச்சி ஃபுட்டு ரெடி ரெடியா அப்படின்னு சொல்லி நான் வந்து சாப்பிட்டு போவேன். நான் டைரக்டா போறது கிச்சனுக்கு தான். போன Okay. உடனே காஷ்மீரி காவா அது ஒரு ட்ரிங்க் இருக்கு. என்னோட அந்த காஷ்மீரி காவா பவுடர் வந்து பெங்களூர்ல காவாவா? காவா காவா, அது ஒரு அங்க drink. இருக்கிற டீ மாதிரி. ஓகே. என்னோடது அது வந்து பெங்களூர்ல இருக்கு. எனக்கு இங்க குடிக்கணும்னா இவங்க வீட்டுக்கு தான் போய் குடிக்கணும். Oh. போன உடனே ஃபர்ஸ்ட் அது செஞ்சு ரெடி பண்ணிடுவேன் ரெண்டு பேருக்கும். அப்புறமா தான் உட்காந்து பேசுவோம். சரி இது வேலை இருக்கு அது வேலை இருக்கு சொல்லுவோம். அதுக்குள்ள நான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி நாட் ஆஸ்கர் பெர்மிஷன் நம்ம வீடு அவங்க சொன்ன ஒரு வாட்டி தான் சொன்னாங்க, உன்னோட வீடு மாதிரி நினைச்சுக்கோமான்னு சொல்லிட்டாங்க. ஓகே நினைச்சுக்கிறது நான் என் வீடு தான் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸஸா ரெண்டு பேரும் இருந்து அண்ட் வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்ட் அப்படின்னு நான் சொல்லும்போது ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐடியா அண்ட் இந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வெர்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு பேருக்கும்? அது ஒரு காமெடி. நான் சொல்றது ஒரு ரீல் பண்ண ஒரு இதுதான் ஆக்சுவலி. நம்மளுக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது நேச்சர் தான். ஏதாவது ஒரு ரீல் பார்த்தா அப்படியே அனுப்பி விட வேண்டியதான். காலையில சாயந்தரம் வரை ரீல் அனுப்பிட்டே இருக்கும்போது அதுல ஒரு ரீல். அதுல வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பேசாம நம்ம பியூட்டிஷியன் ஆயிடலாமா, பேசாம Nail artist நேல் ஆர்டிஸ்ட் பண்ணிடலாமா, அப்படின்னா நீ இது பண்ண அப்படின்னு அதுல வந்து அப்படி நம்ம சாரி பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமான்னு யோசிக்கும் போது நம்ம ரெண்டு பேரும் ஆனா இது கொஞ்ச நாளாவே நாங்க இந்த மாதிரி பேசுவோம். இந்த மாதிரி நம்ம இந்த ஃபீல்ட்ல ஒரு மட்டும் ஹோட்டல் வைக்கலாம் அப்படி எல்லாம் தான். ஒரு 2 years முன்னாடி நமக்கு டீ கடை வைக்கலாம். சாய் கிங்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணலாம். மேபி அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு சாய் கிங் மாதிரி ஒரு நேம்ல வரும். நம்ம ஆரம்பிக்கலாமான்னு நாங்க யோசிச்சோம் ஆக்சுவலி. ஆனா அதுக்கு ஒரு எம்ப்ளாயி வைக்கணும், அதுக்கு ஒரு கடை வாங்கணும், ரெண்ட் எலக்ட்ரிஷியன் பில்லு கட்டணும். அது சரி வேண்டாம்னு கட் பண்ணிட்டோம். பட் இந்த ரீல் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க நிஜமாவே பேசணும். why can't we start a saree business? ஒரு ஃபன் கான்வர்சேஷன் தான். சும்மா சும்மா பேசிட்டு இருந்தோம். இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படி அந்த ரீல்ல வர மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். அண்ட் தென் லைக் ஆமால பண்ண முடியுமே. மெயின் இன்டென்ஷன் என்னன்னா இப்ப இவங்க கட்டுற சாரிக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ். அதே மாதிரி நான் போட்ட ஒரு ஜுவல்ஸ் நான் ஸ்டைல் பண்ற விதம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்ப நாயகிலே வந்து நிறைய பேர் வந்து என்ன அக்செப்ட் பண்ணதே அந்த ஸ்டைலிங்னாலதான். இந்த இயரிங் எங்கிருந்து வாங்குனீங்க அப்படியெல்லாம். சோ அதே மாதிரி இவங்களுக்கும் நிறைய ஃபேன்ஸ் சாரீஸ்க்கு அவங்க லுக்குக்கு ஒரு சீரியலுக்கு வந்து ஆடியன்ஸ் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இது இந்த கேரக்டர் அந்த கேரக்டர்னு. நம்ம மெனக்கெட்டு இப்போ கோதேமாவா தான் இருந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். அதுக்கான ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு பிளவுஸ் பேட்டர்ன்ல இருந்து எல்லாமே நம்ம மெனக்கெட்டு ரெடி பண்ணியிருக்கோம். வசந்தி அம்மா வேற மாதிரி இருந்தோம். அந்த அம்மாவுக்கு ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ் நான் யூஸ் பண்ணிருந்தோம். சித்தி இதெல்லாம் விட டிஃப்ரெண்டா ரெடி பண்ணோம். சோ அதுக்கு நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும். நாங்க என்ன யோசிச்சோம்னா she is already a fashion designer. எனக்கு obviously நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். சோ ரெண்டு பேருக்கும் இந்த டேஸ்ட் இருக்கு. நிறைய பேர் நம்மள ஃபாலோ பண்றாங்க. சோ அவங்களுக்காகவும் நம்மளுக்காகவும் நம்ம இது பண்ணலாமே. எங்களுக்காக மட்டும் இல்ல. நம்ம இப்ப ஒரு Dress போட்டா அதுக்கு நமக்கு ஒரு 10 மினிமம் 10 DM வரும். மேம் இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த saree if you don't mind எங்க இருந்து வாங்குனேன்னு தெரியும் சொல்றீங்களா, ஷேர் பண்றீங்களா, இந்த ஜுவல் நல்லா இருக்கு நம்மளுக்கு DM வரும், கண்டிப்பா வரும். சோ நாங்க நினைச்சோம் சரி நம்ம அது அவங்களுக்கு சொல்ற மாதிரியும் ஆயிடும், நம்மளுக்கும் பிடிச்ச ஒரு வேலை ஒரு
ஒண்ணு பண்ண மாதிரி ஆயிடும் சொல்லி நாங்க அண்ட் ஆல்சோ we consider this ஆரோஹணா as our எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு அடையாளம் மாதிரி பிகாஸ் ஃபியூச்சர்ல இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஃபியூச்சர்ல ஈவன் இஃப் வி ஆர் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அப்பவும் வந்து எங்களுக்கு மீட் பண்றதுக்கும் பேசுறதுக்கும் ஒன்னா இருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் வேணும் இல்லையா சோ திஸ் இஸ் தட் அண்ட் ஆக்சுவலா வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறதே வந்துட்டு ஒரு குழந்தைய நம்ம வந்து உருவாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எக்ஸாக்ட்லி நேமிங் பிராண்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் வந்து போயிருக்கும். அது பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த ஒரு மொமெண்ட் நாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணோம்னு சொல்லலாம். ஏன்னா நாங்க வந்து when we were லைக் ஒரு பிராண்ட் உருவாக்கணும்னா நாளைக்கு இன்டர்வியூல கேட்கும்போது நம்ம அப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சு so literally I think we manifested. yeah this is the moment. Actually Arohana is a baby. ஒரு இன்ஃபென்ட் தான், அது இன்னும் வளரல. நாங்க இப்பதான் அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா செரலக் வரைக்கும் தான் வந்து we want something unique. கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். அதுக்கு நாங்க என்ன ஒரு எங்களுக்கு ஒரு விஷ், அது எப்படி வரணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அது எல்லா மீனிங்கும் அந்த பேர்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் ரொம்ப மாடர்ன் நேம்ஸ் வேண்டாம், பட் மாடர்னா இருக்கணும், ட்ரெடிஷ்னலாவும் இருக்கணும்னு யோசிக்கும் போது தான் இந்த ஆரோஹணான்னு சொல்லி சுஷ்மா தான் அது ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ்ல இருந்து அந்த பேரு மென்ஷன் பண்ணது. அப்புறம் வந்து அது எனக்கும் பிடிச்சிருக்கு, சுஷ்மாவுக்கும் பிடிச்சிருக்கு. எப்படின்னா மியூசிக்கல் நேம் அது ஆரோஹணா. நம்ம வந்து கிளாசிக்கல் மியூசிக்ல ஆரோகணம் அவரோகணம் ரெண்டு இருக்கும். சரிகமா பதனிசா சனிதமா மகரிசா அதுல வந்து அப்பர் ஸ்கேல் தான் ஆரோகணா. அப்போ தட் மீன்ஸ் ரைசிங், ரூட்டிங், growth எல்லாமே அதுல இன்க்ளூடட் தான். சோ நம்மளுக்கும் நம்ம பிசினஸ் அந்த மாதிரி ரைஸ் ஆகணும், ரூட்டிங்கா இருக்கணும். அப்படின்னா அந்த வந்த வழி மறக்க கூடாது, எல்லாமே அந்த வேர்ட்ல இருக்கு. சச் மியூசிக்கல் நேம் சொல்லலாம் ஆரோஹணா. அண்ட் உங்களுடைய லைக் எப்படி சொல்றது வெர்சடைலான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, ஏன்னா சாரீஸ் ஒன்னொன்னுமே வந்துட்டு இப்போதைக்கு நம்ம நிறைய கேரளா டைப் சாரீஸ் வந்து பார்க்க முடியுது. அண்ட் அதுலயே நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இருக்கா, பாக்குறவங்களுக்கு வந்துட்டு இது என்ன கேரளா சாரி தானே அப்படின்ற ஒரு தாட் மாறி இதுல இன்னும் இவ்வளவு இருக்கா, இவ்வளவு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா? இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு? நாங்க ஜஸ்ட் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஓகே எப்ப லான்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப கரெக்டா ஓகே நெக்ஸ்ட் மந்த் எப்படி ஓணம் வரப்போகுது, ஸோ லெட்ஸ் அது ஒரு இன்னைக்கு டிசைட் பண்ணோம்னா நாளைக்கு உடனே கார்ல கிளம்பிட்டோம் நாங்க. லைக் சாரி எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோம், போயிட்டோம், கேரளாக்கு போயிட்டோம். லைக் இட்ஸ் ஆல் ஸ்பான்டேனியஸ். போனோம், பிடிச்சது எல்லாமே யூனிக்கா இருக்கிற எங்க கண்ணுக்கெல்லாம் பிடிச்சதெல்லாம் எடுத்துட்டோம். and then we came back, then we are like இப்போ என்ன பண்றது, ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டோமே. சோ ஒரு ஃபன்னா ஸ்டார்ட் ஆன கான்வர்சேஷன். இப்போ சாரியும் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றது, இப்போ ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து there's no turning back சொல்லிட்டு, சோ எங்களுக்கு காமனா இப்போ நான் ஒரு சாரி எடுக்கிறேன்னா இப்ப இந்த சாரி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலி why we are wearing this கூட சொல்லிடுறேன், இது எங்களோட ஃபர்ஸ்ட் சாரி. அதனால பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு நாங்க கோவில் எல்லாம் போய் பூஜை பண்ணி நாங்க போய் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆரோகணக்காக ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண சாரி தான் இதுவும் சுஷ்மாக்காகவும் நானா எனக்காகவும். இந்த சாரி ஆக்சுவலா வந்து டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ்ல இருக்கு இல்லையா? இது கொஞ்சம் வந்து கைண்ட் ஆஃப் ரொம்ப ட்ரெடிஷனலா ரூட்டடா இருக்கு, அண்ட் அது கொஞ்சம் ஒரு மாடர்ன் டச்ல ஒரு ஃபினஸ் லுக்ல. that's how we both are. எங்களோட ஸ்டைலும் அதுதான். அதனால தான் we chose this. She likes always something different. So on in the polka dot design கேட்டு specifically she asked for this polka designs because இது எப்பவுமே வந்து பழைய காலத்தோட சாரீஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு அதுல இந்த டிசைன்ஸ் தெரியும். இப்போ இந்த ஜெனரேஷன்லயும் நம்மளுக்கு இந்த சாரி பிடிக்கும். அந்த பழைய காலம் மாதிரி ரெட்ரோ மாதிரி வாங்கன்னு சொன்ன எல்லாருமே அந்த ஒயிட்ல பிளாக் அதுதான் வரும். இப்போ அது கொஞ்சம் மாடர்னா கசவில பார்டர் வச்சுக்கிட்டு பொல்கா டிசைன்ல அவங்க கட்டியிருக்காங்க. இது வந்து பக்கா அந்த டெம்பிள் டிசைனோட பக்கா கேரளா ட்ரெடிஷனல் சாரி. So I always chose sarees like this. Still I'm in love with this. Always this will be on
ட்ரெண்ட் லைக் எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு saree தான். and I can wear any kind of blouses, any pattern, sleevelessல இருந்து எந்த வேணா போடலாம். now she is wearing puff sleeve. இதுலயே இதோட இன்னொரு நாங்க ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கும்போது she wore different kind of blouse. So எங்களோட இன்டென்ஷன் என்னன்னா எல்லாருக்குமே கேரளா சாரினா இப்போ நார்மல் வித் கோல்டன் பார்டர்னா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி எங்களை தான் ஐடியலைஸ் பண்றாங்க ஃபேஷன் ஸ்டைலிங்க்கு. இப்போ நம்ம கொடுக்கறதும் அந்த மாதிரி தானே இருக்கணும். ஸோ பார்த்து ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்த பீசஸ் தான் நீங்க எங்களோட பேஜ்ல பார்த்துருப்பீங்க. ஸ்டைலிங்னு வரும்போது ஏன்னா வந்து ஒரு நார்மலா ஒரு சாரி யார் வேணா வேர் பண்ணலாம். பட் ஆனா இதுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐ இருக்கு இல்லையா, லைக் இது பார்த்து பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி என்ன எஃபோர்ட்ஸ் வந்து நீங்க வந்து எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போடுறீங்க? எனக்கு ஐ ஃபீல் ஃபார் மீ இட்ஸ் இன் மை பிளட். ஐ மீன் ஐ எம் அ காஸ்டியூம் டிசைனர் as well. தட் இஸ் மை ஜாப். இப்போ நான் என்ன கேரக்டர் பண்ணாலும் இன்ஃபேக்ட் வான்மதி ரோலுக்கும் அந்த வான்மதி லைக் சக்திவேல் சார் சொன்னப்போ அது ஒரு ஐடியா எடுத்து அந்த கேரக்டர் நான் தான் டிசைன் பண்ணேன். தென் ஆல் வே ஹாப்பி, எனக்கும் ஹாப்பி. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி கேரக்டர்ஸ் டிசைன் பண்ற ஒரு ஃப்ரீடம் இருக்கு. அப்போ வி நோ வாட் சூட்ஸ் அஸ் பெஸ்ட். அது நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது பாக்குறவங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி வளையல் போட்டு வந்திருக்கோம். இந்த கண்ணாடி வளையலும் நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். This is another platform for us to showcase this. This is a part of Arohana now. The kannadi valayal, because lot of customers are asking us jewels கூட நீங்க இன்க்ளூட் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு ஃபுல் செட்டா என்ன கலர் பிளவுஸ் போடலாம், அது கூட என்ன ஜுவல்ஸ் போடலாம்னு கூட நீங்க அது கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தா நாங்க ஒரு பேக்காவே வி கேன் பை தட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஜுவல்லரி நாங்க இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஆஸ் யூ நீங்க கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின் தான். எப்படி இது ஸ்டைலிங் பண்றோம், அது நம்மளோட கேரக்டர் தான். நம்ம ஸ்டைல் பண்றது வாட் யூ ஆர் வேரிங் இஸ் யூ, யோர் கேரக்டர். இது வந்து ஒரு என்ன சொல்றது, நீங்க சல்வார் சூஸ் பண்ணதுனால இப்படி இருக்கு. நாளைக்கு நீங்க இன்னொரு இடத்துக்கு போனா யூ வில் வேர் மாடர்ன் காஸ்டியூம். தட்ஸ் ஜீன்ஸ் அண்ட் டாப் எக்ஸாம்பிள். அப்போ நீங்க இயரிங் வேற மாதிரி போடுவீங்க, ஸ்டைலிங் வேற மாதிரி பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் உங்க மனசுல என்ன தோணுதோ அதுதான். பட் நம்ம நினைக்கிறது சில நேரம் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம் இந்த மாதிரி பேஜ்ல ஒருத்தங்க ஸ்டைலிங் பண்ணும்போது இதுதான் நான் நினைச்சேன், பட் என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அந்த ஒரு எக்ஸிக்யூஷன் எப்ப வருதோ அப்பதான் அது இது பண்ண முடியும். ஸோ நம்ம பேஜ்ல இஃப் வி கேன் ஹெல்ப் அதர்ஸ் இன் ஸ்டைலிங், அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. அதனாலதான் நாங்க ஒரு காஸ்டியூம் போட்டு அதுக்கு என்னென்ன ஜுவல்லரி எப்படி மேட்ச் பண்ணலான்ற சில வீடியோஸ் நாங்க போடுறது. இஃப் தேர் ஆஸ்கிங் அஸ் ஹெல்ப் ஆல்சோ வி ஆர் ரெடி டு எக்ஸிக்யூட் வித் த ஹோல் செட் லைக் பிளவுஸ், பேங்கிள்ஸ், ஜுவல்லரி அண்ட் சாரி. சாரீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து மாறும் இல்லையா, ஒரு இதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த ரெண்டு சாரியுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம வந்து அந்த லைக் டச் அண்ட் ஃபீல் ஆர் வந்து விஷுவலாவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாரீஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ நீங்க எப்படி ஆரோஹனால லைக் டிசைட் பண்ணுவீங்க மெட்டீரியல் வைஸ்? கம்ஃபர்டபுளான மெட்டீரியலா இருக்கணும் மெயினா. டெஃபினெட்லி அது வந்து ஈஸி டு வேர் அண்ட் ஈஸி டு கேரி. எங்களை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் வந்து காலைல 9ல இருந்து நைட் 9 வரைக்கும் இருக்கிறதுனால நாங்க மேக்சிமமும் எங்க பாடிக்கு சூட் ஆகுறதும் இச்சிங், ரேஷஸ் எதுவும் வரக்கூடாத விஷயம் தான் நாங்க சூஸ் பண்ணோம். இப்போ கேரளா சாரி சூஸ் பண்ணா அதுல மேக்சிமம் உங்களுக்கு காட்டன் தான் கிடைக்கும். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காட்டன்லயும் கேரளா சாரீஸ் வருது. மல்மல், டிஷ்யூ அதுல மிக்ஸா வருது. நாங்க மெயினா இப்போ நான் சொன்ன மாதிரி ஹூ இஸ் ஆர் கஸ்டமர்னா எங்களோட சீரியல் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்கதான் எங்க கஸ்டமர் மெயினா. சோ அவங்க என்ன எங்களை சீரியல்ல எப்படி பாக்குறாங்களோ அது கொடுக்கறதுக்கு தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். சோ அவங்க மேக்சிமம் எங்கிருந்து இருப்பாங்க, தமிழ்நாடுல இருந்தா இருப்பாங்க. இங்க இருக்கிற வெயிலுக்கு அது ஈஸியா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும். சோ மேக்சிமம் நம்மளும் அப்படி அதே மாதிரி காட்டன் அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸி டு கேரி ஃபேப்ரிக்கை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம சாரீஸ் எடுக்கலாம். லைக் இஃப் யூ இப்போ உங்க பேரு போட்ட சாரி வேணும் மேம் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்டா we can definitely make that for you because we have manufacturers like that. So இதிலே வந்து இப்போ இந்த டெம்பிள் இதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது இப்போ எக்ஸாம்பிள் இந்த டிசைன் இங்க வேணும் மேம், எனக்கு டெம்பிள் வேண்டாம், இந்த டிசைன் இதுல எனக்கு வேணும் மேம் அப்படின்னு சொன்னாலும் if we can execute that definitely we'll come back to you. அந்த மாதிரி தான் எங்களோட நைஸ். அண்ட் ஆக்சுவலி இனிஷியல் டைம்ல வந்து இப்போ நீங்க சொல்லும் போது நாங்க வந்து கேரளாக்கு இம்பல்சிவா கேரளா கிளம்பி போயாச்சு, சாரீஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வரும்போது ஒரு காஸ்டியூம் டிசைனரா நீங்க வந்து ஒரு சாரி டிசைன் பண்றது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஏன்னா இன்னும் ஆப்வியஸா வந்து இன்ஃபேண்டா இருக்கிற ஆரோஹனா வந்து ஹேஸ் டு க்ரோ பிக். அப்படி பிளான்ஸ் என்ன மாதிரி இருக்கு? பேசிக்லி எங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து சரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இது
மாடிஃபை பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். பட் ஸ்டார்டிங்கே வந்து எப்படி சொல்லனா லோக்கலா சொல்லனா பிச்சுக்கிட்டு போச்சு. லைக் அதாவது இட் வாஸ் வெண்ட் அபவ் த ரூஃப். செம்மையா போச்சு. அண்ட் டு பி ஆனஸ்ட் நாங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம், fully sold out. நாங்க மொத்தம் எவ்வளவு பீசஸ் எடுத்துட்டு வந்தோமோ everything is sold out. And மோர் தேன் மேக்கிங் மார்ஜின்ஸ் we are very very happy. ஏன்னா அந்த மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு இத்தனை இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 saree நம்ம சேல் பண்ணிருக்கேன், அந்த 10ல இருந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. யாருமே நம்மளுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் ஒண்ணுமே நமக்கு கொடுக்கல. ஸோ வி ஆர் ஹாப்பி தட் தே ஆர் லைக்கிங் அவர் சாரீஸ் அண்ட் லாட் ஆஃப் என்கொயரிஸ் ஆர் கம்மிங். நாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னும் அது எங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த லவ் அவங்க சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அது நீங்க கேட்டது மேனுஃபேக்சரர்ஸ் த்ரூ இல்லையா? ஸோ அவங்க வந்து இப்போ நம்ம ஆர்டர் சூப்பரா போனதுனால இன்னும் கேட்டப்போ அவங்க கிட்ட இப்ப ரெடியா இருக்குல்ல, அவங்க வந்து திருப்பி இதை உட்காந்து செய்யணும், அதுக்கு டைம் வேணுங்கிறதுக்காக நாங்க சாரி வி ஆர் சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு லைக் யூனோ வி காட் குட் ஆர்டர்ஸ். அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் நாங்க கேட்டது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் டைம் இல்லாதனால அவரு பண்ணி கொடுக்கல. பட் நெக்ஸ்ட் டைம் டெஃபினெட்லி. இப்போ கேரளா ஆக்சுவலி கசவு சாரி மட்டும் இல்ல, நம்ம வேற கூட பண்றோம். இப்போ ஓணம் வந்ததுனாலதான் நம்ம கசவுல ஃபோக்கஸ் பண்ணோம். அண்ட் ஆல்சோ வி ஆர் மலையாளிஸ், அது ஒரு ஐடென்டிட்டிக்காக நாங்க பண்ணோம். ஆனா எங்க கிட்ட வேற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இண்டிகோ சாரி இருக்கு, கலம்காரி. சோ எல்லாமே விச் இஸ் ஹேண்ட்மேட், லைக் கையில செஞ்ச அந்த நம்மளோட ட்ரெடிஷ்னலா நெய்யற ஒரு இதா இருக்கட்டும். எனிதிங் which is handmade is going to be with Arohana. So slowly you'll be seeing lot of malmal only with us. Okay. Ajrak, modal silk இதெல்லாம் கூட பாப்பீங்க நீங்க. அந்த modal silk அஜ்ரக்ல கூட அந்த ஒரு பிரிண்டிங்க்கு ஒரிஜினலுக்கும் அந்த டூப்ளிகேட்டுக்கும் எல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ நாங்க நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் we are talking and நிறைய ரீட்டைலர்ஸ் கூட நாங்க பேசி அந்த ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது எல்லாமே நாங்க ஸ்டடி பண்ணிட்டு தான் we are bringing it out. சோ நம்ம ப்ராடக்ட் அவங்க கட்டின பிறகு அதுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க கட்டி எங்களுக்கு கம்ஃபர்டபுளான திங்ஸ் தான் நாங்க கஸ்டமர்ஸ்க்காக. நம்ம ஆக்சுவலி ஆக்டரா இருக்கிறது அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஆக்டரா இருக்கிறதுனால சீக்கிரம் வாங்குறாங்க எல்லாரும், ஓகே அது நம்மளே ஒரு பப்ளிசிட்டி பண்றோம். பட் நம்ம கொடுக்கற ஒரு ஐட்டம் கூட இப்போ வளையல் வித்தாலுமே அதுல வந்து அது பிரேக் ஆகி போயிடுச்சுன்னா அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு பேட் இம்ப்ரெஷன் இல்ல பேட் நேம் கூட வந்துடும் நம்ம பிராண்டுக்கு. ஸோ ஒரு விஷயமும் பார்த்து பொறுமையா பண்றோம். தட்ஸ் வை வி நாட் இன் தி ரேஸ். மீனா மேமோட இது பார்க்கும்போதே வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு கேரி பண்ணிக்கிற விதமே, அது சாரி வந்து ஸ்டைல் பண்றது அதெல்லாம் ஒரு பக்கம். பட் ஆனா அந்த ஒரு லைக் ஒரு எலகென்ட்டான ஒரு போஸ்டர் வந்து நீங்க எடுத்துட்டு போற விதமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? அது எந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்கு வந்து? பேசிக்கலி கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ அந்த சின்ன வயசுல இருந்தே இந்த கிளாசிக்கல் ரிஹர்சல், ப்ராக்டிஸ் சாரி, அந்த கிளாசிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸு, நம்மளோட ஒரு கிளாசிக்கல் டான்சர்ஸோட ஒரு வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அண்ட் வாக் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இஃப் யூ ஃபாலோ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. நான் வந்து என்னோட 2.5 yearsல ஐ ஸ்டார்டட் டான்சிங். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 3.5 ஐ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங். ஸோ அப்பத்துல இருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட். சுஷ்மா சொன்ன மாதிரி மேக்கப், ஆக்சசரிஸ் எல்லாம், பட் வெஸ்டர்ன் ஜீரோ. ஐ டோன்ட் ஹேவ். ரீசெண்டா தான் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சது. எனக்கு அதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்போ காட்டல. பிகாஸ் ஐ வாஸ் டோட்டலி இன்டு திஸ் கிளாசிக்கல் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரியா இருந்தது என்னோட ஒரு லைஃப் ஸ்டைல். இப்ப வந்து என்ன சொல்றது, அந்த மாதிரியும் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால ஐ ஸ்டார்டட் ட்ரெஸ்ஸிங் அப் கொஞ்சம் மாடர்னா, விச் சூட்ஸ் மீ. அல்லனா நான் பண்ண மாட்டேன், ரொம்ப மாடர்னாவும் போக மாட்டேன். அந்த ஒரு எலகன்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா அது அந்த கிளாசிக்கல் டான்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஐ ஸ்டில் சூஸ் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ் அண்ட் தட் எலகன்ஸ். அதனால தான் ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்றது அப்படின்னும் போது இது திவாலி செலிப்ரேஷன், அது பத்தி. திவாலி எப்பவுமே ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ். ஸோ டெஃபினெட்லி வந்து அந்த திவாலி வர அன்னைக்கு அந்த தியா எல்லாம் இது பண்ணி அதுக்கு ஒரு லைட்டிங், அப்புறம் வந்து கிராக்கர்ஸ், பட்டாஸ் வெடிக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த டைமும் நம்ம ஸ்பெஷலான ஒரு செட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் காஸ்டியூம்ஸ் we are preparing to launch. எங்க கிட்ட வந்து நாங்க டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் கூட வச்சிருக்கோம். ஸோ இப்போ somebody has a story,
இப்போ ரீசெண்டா we have this கோவர்தன் சாரி Yeah. அது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அந்த கோவர்தன் சாரியிலே வந்து கிருஷ்ணாவோட அந்த ஃபுல் ஸ்டோரி வரும். அதே மாதிரி தீபாவளிக்கு அந்த ஸ்டோரி வேணும் இல்ல எந்த அப்படின்னு பண்டிகைக்கு வேணாலும் கேட்டீங்கன்னா we are ready எல்லாமே to. பண்ணி கொடுக்கலாம் நம்ம. சாரி இப்படி ஃபுல்லா ஓபன் பண்ணி பார்த்தா அந்த Full கோவர்தனத்தோட story ஃபுல் ஸ்டோரி இருக்கு அந்த சாரியில. we launched it's in our page and a lot of good comments we are getting for that saree. பியூட்டிஃபுல். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ஆரோஹனா எனி ஃபெஸ்டிவல் எனி ஸ்டோரி we can do that. நைஸ். பட் பர்சனலி திவாலி யூ ஆஸ்க் மீ அது வித் ஃபேமிலி ஒன்லி ஆஃப் கோர்ஸ். Yeah, of course. புது with ட்ரெஸ் family. எல்லாம் போட்டு புது Dress, பட்டாசு, சாப்பாடு, தியா, அச்சா, நல்ல ரங்கோலி எல்லாம் போட்டு நல்ல தியா எல்லாம் பண்ணி. மறக்க முடியாத ஒரு திவாலி அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நான் சின்ன வயசுல வந்து கையில ராக்கெட் விட்டேன்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம் இல்ல. அது ஆனா எனக்கு ராக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா. நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா எங்க அம்மா அப்பா யாரும் வரல சொல்லிட்டு நானே ஸ்பீடா போய் நானே கையில வச்சு போட்டேன்னா ஜஸ்ட் மிஸ் இட் ஜஸ்ட் வென்ட் த்ரூ மை நோஸ். பக்கத்துல வந்து இங்க சென்னையில தான் இருந்தோம் அப்போ. I was what 4 years old. அப்போ பக்கத்துல நிறைய குடிசை வீடு இருந்தா ஜஸ்ட் மிஸ் ஆயிடல. அந்த வீடியும் டச் பண்ணி Oh my god. ஃபுல் டிசாஸ்டர் ஆயிருக்குமா. சோ நீ அவ்வளவு பெரிய சாதனை பண்ணவ நீ உட்கார் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி எவ்ரி வருஷம் வந்து இது தீபாவளிக்கு இந்த ஒரு கண்டிப்பா இந்த ஒரு டாபிக் வந்தே ஆகும். இப்போ என் ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்லி எவ்ரி இயர் அவரு வந்து எனக்கு தெரியும் அச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அதை சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ட் வந்து எல்லா தீபாவளி இப்போ கொஞ்சம் பட்டாசு எல்லாம் வெடிக்கிறது கம்மி பண்ணிட்டோம். பட் ஒன்லி அந்த ஷார்ட்ஸ் மட்டும் அடிப்போம். லைக் அந்த 120 ஷார்ட்ஸ் அது மட்டும். ஏன்னா எங்க வீட்டுல நாய்க்குட்டீஸ் இருக்கு. ஸோ அவங்க எல்லாம் பயந்து போய் ஒரு மூலையில இப்படி உட்காருவாங்க. ஸோ அவங்களுக்காக அதை அவாய்ட் பண்ணிட்டு வெறும் இந்த இருக்குல்லன்னா சுர்சுர் பத்தி ஃப்ளவர் பாட் சின்ன சின்ன விஷயம் பண்ணிட்டு அந்த ஷார்ட்ஸ் மட்டும் லாஸ்ட் டே ஃபினாலே மாதிரி அது உடைச்சிட்டு அது ஓகே டாடா பை பை குட் நைட்னு போயிட்டு தூங்கிடுவோம். நைஸ். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி மெமரி? கிராக்கர்ஸ் தான் வெடிக்கும் திவாலினா. நியூ ட்ரெஸ் அண்ட் கிராக்கர்ஸ் அவ்வளவுதான். என்னோட அப்பா ஒரு வாட்டி பயங்கரமா ஹீரோ அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் கையில வச்சு ஏதோ ஒரு பட்டாசு ஒன்று வெடிச்சு அப்படியே ஃபுல்லா பேர்ன் ஆகி கை ஃபுல்லா. அவரு என்னோட அப்பா வந்து துபாயில சவுதி அரேபியால ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப வருஷம். லீவ்ல வந்த டைம் தான் அந்த வாட்டி திவாலி. அந்த ஹீரோயிசம் காட்ட போய் அந்த அவரோட லீவ் ஃபுல்லாவே அவருக்கு பாழாய போச்சு. கை ஃபுல்லாம சீரியஸா அது நல்லா அதை சுட்டு அந்த இதே ஓப்பன் ஆயிடுச்சு அந்த கைக்கு உள்ள. அப்படி ஒரு டிசாஸ்டர் ஒண்ணு நடந்தது எனக்கு. அதுதான் எனக்கு ஞாபகம் வரும் தீபாவளின்னு சொன்னா. ப்ராப்பரா தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணது தமிழ்நாடு. ஹாப்பி மூமெண்ட்ஸ் சின்ன வயசுல வந்து கிராக்கர்ஸ் நியூ ட்ரெஸ் தான் எனக்கு ஞாபகம். அதுக்கு மேல கேரளால நம்ம தீபாவளி அவ்வளவு ஒண்ணு கொண்டாடி ஞாபகம் இல்லை. பட் 100% கிராக்கர்ஸ் தீபாவளினாலே கிராக்கர்ஸ் அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. நியூ ட்ரெஸ் கிடைக்கும். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தலை தீபாவளி அப்புறம் அந்த ஃபுட் வெரைட்டிஸ் ஸ்வீட்ஸ் வருது. நிறைய இன்னும் வெரைட்டிஸ் ஆஃப் கிராக்கர்ஸ் பார்த்தது வெடிக்கிறது பசங்களோட என்ஜாய் பண்றது அந்த ஒரு கலகலான்னு இருக்கும். நம்ம தமிழ்நாடே வேற லெவல்ல இருக்கும் அந்த டைம். அதெல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறேன். இப்போ வந்து தீபாவளி எப்ப வருடான்னு இருக்கு. ஏன்னா பசங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வாட்டி நம்ம அவனை விட ஜாஸ்தி நம்ம வெடிக்கணும் ஜாஸ்தி அப்படி கூலா போய் அது ஒரு வார் காலையில யார் வீட்டு வாசல்ல எவ்வளவு பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் ஆகும். அவங்க இப்போ பசங்க பெருசாகிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் அவங்க கூட வெடிக்கிறதுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் பட்டாசு வேணும் அப்படின்ற மாதிரி which is nice. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஷூட்டிங்னா எப்படி இருக்கும், டைரக்டர்னா இப்படிதான் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் வாவ் என்ன செம்ம லைஃப் இது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நாயகிக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரியாலிட்டினா என்ன. நம்மளுக்கு கிடைச்சதே ஹல்வா மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நாயகி. நார்மல் போட்டோ போட்டாலும் நீ என்ன சின்ன பொண்ணு மாதிரி நினைக்கிற, நீ சின்ன பொண்ணு கிடையாது இல்ல கிழவி தானே அப்படின்னு சொல்லும் போது. தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடித்த கிரைம் த்ரில்லர் சீரிஸ் சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.